உகாண்டாவில் வந்து இந்த மாதிரி சட்டவிரோதமாக குடியேறிய குஜராத்திகள் எக்கச்சக்க பேர் இருந்தாங்க இடியமீன் பீரியட்ல. இடியமீன் வந்து எவ்வளோ பெரிய சர்வாதிகாரின்னு உலகத்துக்கு தெரியும். அப்போ வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறான்னு சொன்னால், திடீர்னு ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து 48 மணி நேரத்தில் இங்கே இருக்கிற இந்தியர்கள்லாம் வெளியில் போகணுன்ட்டான். வெளியில் போகணும்னு சொல்லும்போது அவங்க எப்படி போவாங்க? கடல் கடந்து போகும்போது லெட் தம் ஸ்விம்னா, நீந்தி அடிச்சு போ, எப்படியாவது வெளில போ, ஆனால் 48 மணி நேரத்தில் இந்த ஊரை விட்டு வெளில போகலாம் சுடுவேன்னா. அப்போ வந்து மொராஜி தேசாய் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. மொராஜி தேசாய் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது அன்றைய தேதிக்கு 16 ஏர் இந்தியா விமானங்கள் இரவோடு இரவாக அனுப்பப்பட்டு உகாண்டாவிலிருந்து அத்தனை பேரும் வந்து பத்திரமா கொண்டு வரப்பட்டாங்க. இது வந்து மொராஜி தேசாய் பண்ணது. பாதிக்கப்பட்டவர்கள் குஜராத்திக்காக பண்ணார் அப்படின்லாம் நம்ம பார்க்க வேணாம், இந்தியர்கள் பார்ப்போம். அந்த கண்ணியத்தை, அந்த மரியாதை குறைவை மொராஜி தேசாய் எப்படி செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, விமானத்தை அனுப்பி கூப்பிட்டு வந்தார். இப்போ ஜனாதிபதியினுடைய பதவியேற்புக்கு வந்து பத்திரிகையை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, வடிவேல் மாதிரி வாலண்டரா வண்டியில் ஏறிக்கிட்டு ஒருத்தர் கிளம்பி போனார். அவர்கிட்ட வந்து 8000 கோடிக்கு வந்து ஒரு விமானம் இருக்கு. அவருக்கு மாண்புமிகு 56 இன்ச்சு பிரதமர் போறாரு. இவர் போய் இந்த இஷ்யூலாம் அங்கே பேசின மாதிரி ஒன்றுமே நடந்த மாதிரி தெரியல. நடந்த மாதிரி தெரியலன்னு சொல்லும்போது, நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறாங்க. அது இந்தியாவினுடைய கடமை. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? பக்கத்தில் வெனிசுலான்னு ஒரு நாடு இருக்கு. அமெரிக்கா பக்கத்தில் வெனிசுலான்னு ஒரு நாடு, ரொம்ப சின்ன நாடு. அங்கே இருக்கிற பெட்ரோல் வளத்தை வந்து கொள்ளையடிக்கணும். ஏன்னா பெட்ரோல் வளம் வந்து அபரிமிதமாக இருக்காங்க. அதை கொள்ளையடிக்கணும்னு அமெரிக்கா என்னென்னவோ வந்து ட்ரை பண்ணுது. அந்த நாடு ஒத்துக்கிறது இல்லை. அவங்கள பழி வாங்குறன்ற மாதிரி இவங்களையும் பழி வாங்குற மாதிரி ஒரு பேட்ச் வந்து அனுப்புகிறாரு ட்ரம்ப். உடனே வெனிசுலா அதிபர் என்ன சொல்கிறாரு? என் நாட்டு மக்களை இப்படி மரியாதை குறைவாக நடத்துவதை நாங்கள் விரும்பவில்லை. எந்த ஏர்போர்ட்டுன்னு சொல்லு. ஃப்ளைட்டை அனுப்பி அவங்க ஒரு ஆளுங்களை அவங்க ஏற்றிட்டு போயிட்டாங்க. அந்த வெனிசுலான்ற சின்ன நாடு உப்பு போட்டு சாப்பிடுதா, அதுக்கு இருக்கிற சொரண குடமாக நமக்கு இருக்கிறது இல்லை. நான் என்ன சொல்றேன், அவன் சட்டவிரோதமாக போனவன் தான், வெளியேற்றப்பட வேண்டியவன் தான். ஆனால் அனுப்பும் போது சின்ன பிள்ளைங்க, பெண்கள் உள்பட எல்லாருக்கும் வந்து விலங்கு போட்டு ஒரு மிருகத்தப்பால அனுப்புறானு. நீ ஒரு 10 ஃப்ளைட் அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எந்த ஏர்போர்ட்டுன்னு சொல்லுங்க, எவ்வளோ பேருன்னு சொல்லுங்க.